ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? எல்லோரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறீங்கல்ல? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிளான்ஸ் செஷனில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் பார்த்தோம். தென் அதில் புக் பேக்கில் உள்ள சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபைண்ட் த ஆட் ஒன் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெசனில் உள்ள ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகே, ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ், அது ஒரு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 6th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்து அதில் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நேம் த பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட். ஸோ ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க, அதை நேம் கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அதை இன்னும் செகண்ட்லேயும் படிச்சிருப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்டில் கூட இந்த கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தோம், ரீகால் பண்ணி பார்த்தோம். அப்படி தானே? இதெல்லாம் ROOT ரூட் வேர் பகுதி, STEM ஸ்டெம் தண்டு பகுதி, LEAF லீஃப் இலை, FLOWER ஃப்ளவர் பூ, FRUIT ஃப்ரூட் பழம், AND and SEED seed விதை are the parts of a plant. Okay, so ஒரு பிளான்ட்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது? ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட் அண்ட் சீட். ஓகே, இந்த தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். நேம் த டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ். என்னென்ன ரூட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. என்னென்ன ரூட்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ் ஆஃப் ரூட் இருக்குது. அப்படிதானே? TAP டேப், ROOT ரூட், டேப் ரூட், AND and FIBROUS fibrous, ROOT root, fibrous root, tap root and fibrous root. Then third question பார்த்தீங்கன்னா, write any 2 functions of the leaves. ஒரு இலையோட 2 functions. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த லெசன்லேயே பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் உள்ள பார்ட்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு பார்ட்ஸ் பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ லீவ்ஸோட ஃபங்க்ஷன் தான் 2 கேட்குறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, LEAF லீஃப், PREPARES prepares, FOOD food, FOR for, THE the PLANT plant. Leaf prepares food for the plant. லீஃப் என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இதையும் நம்ம லெசனில் பார்த்தோம். அப்படி தானே? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் சன்லைட் வச்சு லீஃப் வந்து தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தோம். ஸோ வந்து லீஃப் ப்ரிப்பேர்ஸ் ஃபுட் ஃபார் த பிளான்ட். தென் IT GIVES gives, COOLING cooling, EFFECT effect, TO2 THE the PLANT plant. It gives cooling effect to the plant. ஸோ இந்த லீஃப் வந்து பிளான்ட்டுக்கு ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்குது. ஸோ இதையும் நம்ம லெசனில் பார்த்தோம். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ரைட் த பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவர். ஒரு ஃப்ளவரில் உள்ள பார்ட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. நான் உங்களை ஃப்ளவர் வரைஞ்சி பார்ட்ஸ் எல்லாம் குறித்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்படி தானே? ஸோ நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ளவரில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது? PETAL பெட்டல், SEPAL செப்பல், STAMEN ஸ்டெமன், PISTIL பிஸ்டில். பெட்டல், செப்பல், ஸ்டெமன் அண்ட் பிஸ்டில். ஓகே, ஸோ இந்த 4 பார்ட்ஸ் ஃப்ளவரில் இருக்குது. 5th கொஸ்டின். நேம் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஹேபிட்டட். பிளான்ட்ஸ் வந்து அதோட ஹேபிட்டட், அதாவது எங்கே இருக்குதோ அதை பொறுத்து என்ன டைப்பாக நம்ம சொல்கிறோம்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. DESERT டெசர்ட், PLANTS பிளான்ட்ஸ் டெசர்ட் பிளான்ட்ஸ், COASTAL கோஸ்டல் பிளான்ட்ஸ் கோஸ்டல் பிளான்ட்ஸ், MOUNTAIN மவுண்டைன் பிளான்ட்ஸ், AQUATIC aquatic plants, PLAINS plains plants. ஓகே, டெசர்ட் பிளான்ட்ஸ் தான் பாலைவனத்தில் இருக்கக்கூடியது. கோஸ்டல் பிளான்ட்ஸ் கடற்கரை ஏரியாவில் வரக்கூடியது. மவுண்டைன் பிளான்ட்ஸ் மலைவாழ் தாவரங்கள். அண்ட் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் தண்ணீர் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் நீர் தாவரங்கள். அண்ட் பிளைன் பிளான்ட்ஸ் சமவெளியில் இருக்கக்கூடியது. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா, ரைட் எனி 2 அடாப்டேஷன் ஆஃப் டெசர்ட் பிளான்ட்ஸ். இந்த டெசர்ட் பிளான்ட் வந்து எந்த மாதிரி அடாப்டேஷன், அதாவது டெசர்ட்டுக்கு தக்க தன்னை எப்படி மாற்றிக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ டெசர்ட்டில் இருக்கிறது எப்படி? டெசர்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப லெஸ் ரெயின்ஃபாலாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே இருக்க பிளான்ட் எந்த மாதிரி அடாப்டேஷன் இருக்கும் அப்படின்னா,
LEAVES leaves, ARERCHANGED changed INTO into SPINES spines. Leaves are changed into spines. அந்த டெசர்ட் பிளான்ட்ல இருக்க லீவ்ஸ்லாம் என்ன ஆகும்னா முள் மாதிரி மாறிடும். ஸோ முற்களாக மாறுறதுனால என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து அதிகமாக வேப்பர் ஆகாது. ஓகே, தென் TH the STEM stem, IS is GREEN green, AND and FLESHY fleshy. The stem is green and fleshy. அந்த டெசர்ட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ரீனாக இருக்குமா, ஃப்ளஷி நல்ல சதைப்பகுதி அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து ரைட் த நேம்ஸ் ஆஃப் சம் வாட்டர் பிளான்ட். சில வாட்டர் பிளான்ட்ஸ் நீங்கள் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம், அப்படி தானே. WATER வாட்டர், HYACINTH ஹயாசிந்த் வாட்டர் ஹயாசிந்த், PISTIA பிஸ்டியா, LOTUS லோட்டஸ், WATER வாட்டர், LILY லில்லி வாட்டர் லில்லி, வாட்டர் ஹயாசிந்த், பிஸ்டியா, லோட்டஸ், வாட்டர் லில்லி. ஸோ இதான் அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க? ரைட் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈச். கீழே சில பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஏதாவது 2 ஃபங்க்ஷன்ஸ் எழுதணுமா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட ஃபங்க்ஷன்ஸ் என்னது? SUPPORTS supports TH the WHOLE whole PLANT plant supports the whole plant. அந்த ஃபுல் பிளான்ட்டையும் சப்போர்ட் பண்ணுறது என்னது? ஸ்டெம்மு தான். இந்த ஸ்டெம்மில் என்ன வரும்? லீஃப் வரும், தென் என்ன வரும்? ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதெல்லாம் வரும். தென் TRANSPORTS transports FOOD food FROM from LEAF leaf AND WATER water FROM from ROOT root transports food from leaf and water from root. ஸோ ஸ்டெம் என்ன பண்ணுது? லீஃப் அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, லீஃப் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த லீஃப்லேருந்து ஃபுட்டையும் ரூட்டில் நம்ம தண்ணி வந்து மண்ணில் ஊற்றுவோம் இல்லையா, ஸோ ரூட்லேருந்து வாட்டரையும் என்ன செய்யும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸ்டெம் அந்த பிளான்ட்டோட அதர் பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அதோட வேலை. தென் ரூட்டோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா FIXES fixes TH the PLANT plant, FIRMLY firmly TO2 TH the SOIL soil fixes the plant firmly to the soil. ரூட்னா என்னது? வேர், அப்படி தானே. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு சாயிலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ABSORBS absorbs WATER water, AND MINERALS minerals, FROM from TH the SOIL soil absorbs water and minerals from the soil. தென் என்ன பண்ணுது? ரூட்டு நம்ம சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸை எடுத்துக்குது. ஸோ எடுத்து பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. தென் ஃப்ளவரோட ஃபங்க்ஷன் என்னது? DEVELOPS develops INTO into FRUIT fruit develops into fruit. ஃப்ளவர்ஸ் வந்து என்ன செய்யணும்? ஃப்ரூட்டாக மாறுது. ஃப்ரூட்டுக்குள்ளே என்ன வரும்? ஃப்ரூட்டில் என்ன வரும்? சீட்ஸ் வரும். ஸோ அந்த சீட்ஸ் என்ன பண்ணும்? அடுத்த ஒரு பிளான்ட் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்படி தானே. ஸோ HELPS helps PLANT plant TO2 REPRODUCE reproduce helps plant to reproduce மறுபடியும் இன்னொரு பிளான்ட் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா why is leaf called food factory of the plant? லீஃபை வந்து ஒரு பிளான்ட்டோட ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா எதுக்காக? இந்த லீஃப் வந்து அந்த தேவையான ஃபுட்டை வந்து வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், அப்புறம் இந்த லீஃபில் குளோரோஃபில்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட ஹெல்ப்பாக என்ன செய்யுது? இந்த லீஃப் வந்து ஃபுட்டை இது பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம லீஃப் என்னன்னு சொல்கிறோம்? ஒரு பிளான்ட்டோட ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, LEAF leaf PREPARES prepares FOOD food FOR for TH the PLANT plant WITH with TH the HELP help OF of WATER water CARBON carbon DIOXIDE dioxide carbon dioxide SUNLIGHT sunlight
AND and CHLOROPHYLL chlorophyll. Leaf prepares food for the plant with the help of water, carbon dioxide, sunlight and chlorophyll. HENCE hence ITED ISIS called TH the FOOD food FACTORY factory OF of TH the PLANT plant. Hence it is called the food factory of the plant. So leaf என்ன பண்ணுது சொன்னேன் இல்லையா, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், குளோரோஃபில் ஹெல்ப்பால் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட். ஸோ டேப் ரூட் ரூட் வந்து 2 டைப்ஸ் சொல்லி பார்த்தோம், டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட். அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்க்க போகிறோம். டேப் ரூட் எப்படி இருக்கும், THICK திக், MAIN மெயின், ROOT ரூட், THAT that, GOES goes, DEEP deep, INTO into, TH the SOIL soil. Thick main root that goes deep into the soil. டேப் ரூட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரூட் வந்து ரொம்ப திக்காக இருக்குமா, தென் சாயிலுக்குள்ள ரொம்ப டீப்பாகவும் அது ரொம்ப ஆழமாகவும் போகும். பட் ஃபைப்ரஸ் ரூட் எப்படி இருக்கும், NO MAIN மெயின், ROOT ரூட், AND and TH the ROOTS roots, DO2 NOT not, GO go, DEEP deep, INTO into, TH the SOIL soil. No main root and the roots do not go deep into the soil. ஃபைப்ரஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரூட்னு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா ரூட்ஸும் எப்படி இருக்கும், கொத்தா ஸ்டெம்லேருந்து வரும், அப்படி தானே. ஸோ மெயின் ரூட் கிடையாது. தென் இந்த ரூட் என்ன பண்ணாது, சாயிலுக்குள்ள ரொம்ப டீப்பாகவும் போகாது. தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா SIDE side, ROOTS roots, ARER DEVELOPED developed, FROM from TH the MAIN main, ROOT root. ஸோ மெயின் ரூட்டில் என்ன ஒரு சைட் ரூட்ஸ் எல்லாம் அந்த மெயின் ரூட்லேருந்து வரும். ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ரூட் நேராக வந்துடும் ஸ்ட்ராங்காக, தென் அதுலேருந்து சைட் ரூட்ஸில் டெவலப் ஆகி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ROOTS roots, ARER DEVELOPED developed, FROM from TH the BASE base, OF of TH the STEM stem. Roots are developed from the base of the stem. ஸோ இங்கே எப்படி இருக்கும், ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டெம்லேருந்து கிளம்பி வரும். ஓகே, ஸோ டேப் இந்த பிக்சர்ஸ் பார்த்தா நல்லா தெரியும். டேப் ரூட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு திக் ரூட் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி திக் ரூட் எதுவுமே ஃபைப்ரஸ் ரூட்டில் கிடையாது. செகண்ட் என்ன சொன்னோம், சைட் ரூட்ஸ் எல்லாம் மெயின் ரூட்லேருந்து அதுக்கப்புறம் தான் க்ரோ ஆகி வரும்னு பார்த்தோம். இதில் அந்த மாதிரி சைட் ரூட்ஸ்லாம் கிடையாது, எல்லா ரூட்ஸுமே இந்த ஸ்டெம்லேருந்து தான் வளர்ந்து வரும். ஓகே, ஸோ இதான் இதில் 2 பாயிண்ட்ஸ். தென் கிவ் 2 எக்ஸாம்பிள் ஆஃப், 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் 2 எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரூட் ஹேவிங் ஒன்லி 1 சீட், ஒரே ஒரு சீட் இருக்க ஃப்ரூட் எதுவும் கேட்குறாங்க. இதெல்லாம் MANGO மேங்கோ, COCONUT கோகனட், மேங்கோ கோகனட். தென் ஃப்ரூட் ஹேவிங் மெனி சீட்ஸ், நிறைய சீட்ஸ் இருக்க ஃப்ரூட் எதுவும் கேட்குறாங்க. இதெல்லாம் PAPAYA பப்பாயா, ORANGE ஆரஞ்சு, பப்பாயா ஆரஞ்சு. இதில் நிறைய ஒன்றுக்கு அதிகமான சீட்ஸ் இருக்கும். தென் நேம் 2 ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், ஃப்ளாட்டாகக்கூடிய ஃப்ளோட் தண்ணியில் ஃப்ளோட்டாக ஃப்ரீயாக மிதந்து இருக்கக்கூடிய 2 பிளான் கேட்குறாங்க. இதெல்லாம் வாட்டர் ஹயாசின் அண்ட் பிஸ்டியா, WATER வாட்டர், HYACINTH ஹயாசின் வாட்டர் ஹயாசின், PISTIA பிஸ்டியா வாட்டர் ஹயாசின் அண்ட் பிஸ்டியா. தென் அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம புக்கிலே பார்த்தோம், ஒரு பிக்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொன்னேன், அப்படி தானே. லுக் அட் த பிக்சர் ஆஃப் ஏ வாட்டர் லில்லி. இந்த வாட்டர் லில்லி பிக்சரை பாருங்கள். தென் அதுலேருந்து கொஸ்டின், விச் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் கேன் யூ சி. இந்த பிளான்ட்டில் நீங்கள் என்ன பார்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தெரியுது நமக்கு, இந்த ஃப்ளவரோட லீவ்ஸ் தெரியுது, ஃப்ளவர்ஸ் தெரியுது, அப்படி தானே. ஸோ 2 தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ WEVCAN can, SEECTH the FLOWERS flowers, AND TH the LEAVES leaves, AT at TH the SURFACE surface. We can see the flowers on the leaves at the surface. ஸோ இந்த மேற்கு சர்ஃபேஸில் ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியுது, தென் லீவ்ஸ் பார்க்க முடியுது. ஓகே, தென் வாட் ஆர் த பிளான்ஸ் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம், வேர் ஆர் த பிளான்ஸ் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம். இந்த பிளான்ட்டோட ரூட்டும் ஸ்டெம்மும் எங்கேன்னு கேட்குறாங்க.
நமக்கு லீவ் தெரியுது, ஃப்ளவர் தெரியுது. ஸோ அதோட ஸ்டெம் எங்கே இருக்குது அண்ட் அதோட ரூட் எங்கேன்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே இருக்குது? தண்ணி கடியில் மண்ணில் இருக்கும். ஓகே, ஸோ TH the PLANTS plants, ROOTS roots, AND and STEM stem, ARERIN in TH the MUD mud, UNDE or mud, under TH the WATE or water. The plant's roots and stem are in the mud under the water. அதாவது இந்த செடியோட வேரும் தண்டு பகுதியும் தண்ணி கல்ல மட்டில் சகதியில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த லெசனில் உள்ள ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸில் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. தென் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ என்ன செய்யுங்க, 13 கொஸ்டின்ஸ் நிறைய நினைக்காதீங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் தான், அப்படி தானே, ரொம்ப ஸ்மால் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதும்போது ஸ்பெல் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு எழுதுங்க. தென் 2 times 3 times நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, தென் படித்து பார்க்காம எழுதி பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸையும் ஒன்ஸ் நான் ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோங்க. நேம் த பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட். ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட் அண்ட் சீட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட். நேம் த டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ். Taproot and fibrous root. Write any 2 functions of the leaves. Leaf prepares food for the plant. It gives cooling effect to the plant. Write the parts of a flower. Petal, sepal, stamen, pistil. Name the types of plants based on their habitat. Desert plant, coastal plants, mountain plants, aquatic plants, plain plants. Write any 2 adaptations of desert plants. Leaves are changed into spines. The stem is green and fleshy. Write the names of some water plants. Water hyacinth, pistia, lotus, water lily. Write any 2 functions of each. Stem supports the whole plant. Transports food from leaf and water from root. Root fixes the plant firmly to the soil. Absorbs water and minerals from the soil. Flower develops into fruit, helps plant to reproduce. Why is leaf called food factory of the plant? Leaf prepares food for the plant with the help of water, carbon dioxide, sunlight and chlorophyll. Hence it is called the food factory of the plant. Differentiate between taproot and fibrous root. Taproot, fibrous root. Thick main root that goes deep into the soil. No main root and the roots do not go deep into the soil. Side roots are developed from the main root. Roots are developed from the base of the stem. Give 2 examples of fruit having only one seed. Mango, coconut. Fruit having many seeds. Papaya, orange. Name 2 free floating plants. Water hyacinth, pistia. Look at the picture of a water lily. Which parts of the plant can you see? We can see the flowers and the leaves at the surface. Where are the plant's roots and stem? The plant's roots and stem are in the mud under the water. Okay. So இதோட இந்த லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. சயின்ஸில் 3rd லெசன் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், படித்து எழுதி பார்த்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.